ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்க வரோம்னா அரே ஆஃப் பாயிண்டர் என்ன, பாயிண்டர் அரே இந்த ரெண்டும் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ சாதாரணமாக நம்ம பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா பாயிண்டர், கேரக்டர் பாயிண்டரு இந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம். அரேயில் பாயிண்டர் வச்சு பார்க்கல. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ஆஃப் ஒரு அரே, அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாயிண்டர் அரே. ஸோ இந்த 10 இப்போ 10 கொடுத்தா என்ன ஆகும்? ஸோ 5 கொடுத்துக்கலாம், நான் ஈஸியாக இருக்கும். ஸோ 5. இப்போ இது என்ன செய்யணும்னா நம்ம டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 எலமெண்ட் டிக்ளேர் ஆகும். 0 1 2 3 4. ஸோ இந்த 5மே ஒரு பாயிண்டர். 5மே ஒவ்வொரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூட கெப்பாசிட்டி உண்டு. ஸோ இந்த 5 பாயிண்டர் இதை தான் அரே பாயிண்டர்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இன்னொரு நார்மல் அரே டிக்ளேர் பண்ண போகிறேன். இதில் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 5 டிக்ளேர், இதில் ஒரு 5 வேல்யூ கொடுக்க போகிறேன். ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. 5 நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல ஸோ கம்பைலர் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினச்சி போகிறேன்னா இதில் 5மே ஒவ்வொரு பாயிண்டர் சொன்னேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் இதில் இருக்க ஒவ்வொரு பியில் இருக்கிறத இப்போ எதாவது ஏன்னு வச்சுக்கலாம். இது பி, ஏல இருக்க 0ன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 மட்டும் வச்சுக்கலாம். அதேமாதிரி இது பியில் உள்ள 0, இது பியில் உள்ள 1 இண்டெக்ஸ். ஸோ ஏல உள்ள 0 வந்து பியில் உள்ள 0 பாயிண்ட் பண்ண போது, ஏல உள்ள 1 வந்து பியில் உள்ள 1 பாயிண்ட் பண்ண போது. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ டிக்ளேர் பண்ண போகிறேன். ஏ ஆஃப், ஸோ ஏங்கிறது ஏவில் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்டரு. அப்போ ஆம்பர்சண்ட் பியில் உள்ள முதல் எலமெண்ட்டு நான் பாயிண்ட் பண்ண வைக்க போகிறேன். பி ஆஃப் 0. இப்போ அதே மாதிரி 4 எலமெண்ட்டுக்கும் பண்ண போகிறேன். ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு ஆம்பர்சண்ட் பி ஆஃப் 1. இதை சிம்பிளாக இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் 2 3 4. இந்த டாட் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக 5. இப்போ உங்கள் நம்பர் மட்டும் மாற்றிக்கலாம். 2 இந்த இடத்துலையும் 2, இங்கே 3 4 லாஸ்ட்டாக 5. பார்த்திங்கன்னா ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ 5. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஏவை யூஸ் பண்ணி நான் பியில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஃபார் லூப் வேணும். ஸோ ஃபார் ஆஃப் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, i greater than 5 ஆகிற வரைக்கும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பிரிண்ட் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். எதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏவை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்டார் ஆஃப், ஏன்னா ஸ்டார் யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் அட்ரஸ் தான் நம்ம ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் நான் அங்கே ஸ்டார் போட்டிருக்கேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். ஸ்லாஷன் இந்த இடத்துல ஐ கொடுக்கணும், அப்படின்னா தான் ஒவ்வொரு வேல்யூ வரும். ஐ இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ ஆஃப் பி 1 2 3 4 5 மூணுமே அக்சஸ் பண்ண முடிஞ்சிட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பாயிண்டர் அரேனா அதில் இருக்க 5மே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பாயிண்டரு. அந்த 5லையும் நான் ஒவ்வொரு எலமெண்ட்டும் இதில் இருக்க பாயிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பாயிண்ட் பண்ணி அதோட வேல்யூவை நாங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்பா. ஸோ இதான் சிம்பிளாக அரே பாயிண்டர். ஸோ இப்போ என்ன பார்க்கணும், பாயிண்டர் அரே பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இப்போ வந்து இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக கொடுக்கலாம், ஒரே லைனில் ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நம்ம இப்படி கொடுக்கும்போது என்ன எக்ஸிக்யூட், ஃபஸ்ட்டு வந்து பேரந்திசிஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பேரந்திசிஸில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அரே டிக்ளேர் பண்ணிக்கிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஏன்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் உண்டு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அரேயில் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாயிண்டராக டிக்ளேர் ஆகுது. இதே இது நான் இப்போ இப்படி கொடுத்தோம்னா ஒரு பேரந்திசிஸ்க்கு வந்து இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டோட ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் கூட. அதனால் என்ன செய்ய போகிறோன்னா இந்த இடத்துல நேமில் ஒரு க்ளோஸ் பேரந்திசிஸ் போட்டுக்கிறேன். இங்கேயும் இப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிக்கிடும், அதுக்கப்புறம் தான் அரே டிக்ளேர் ஆகும். அப்படிங்கும்போது இது வந்து பாயிண்டர் டு அன் அரே. ஸோ ஒரு பாயிண்டர் டு அன் அரே, ஒரு அரேக்கு ஒரு பாயிண்டர். அப்படிங்கும்போது இது ஒரே லைனில் இந்த ஃபுல் எலமெண்ட்டையும் இதால் பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னா சிம்பிளாக A ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் B. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த A வந்து மொத்த எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, மொத்த எலமெண்ட்டையுமே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ A வந்து மொத்த எலமெண்ட்டையும் பாயிண்ட் இருக்கு. நான் இப்போ இதே மாதிரி இங்கே பண்ணுறேன். ஆனால் இங்கே என்ன பண்ணோம்னா நம்ம A ஆஃப் 0வில் பார்த்தீங்கன்னா இது ஒன்னோட அட்ரஸும் 2ஓட அட்ரஸும் இருக்கும். அதனால் இங்கேயும் அதே மாதிரி பேரந்தசிஸ் போட்டுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாகும். ஸோ இங்கே பேரந்தசிஸ் ஃபஸ்ட்டு பாயிண்டை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வேல்யூவில் உள்ள வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் இங்கே பேரந்தசிஸ் போட்டுக்கிட்டோம். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேல்யூ ஆஃப் B 1 2 3 4 வந்துட்டு. ஸோ இதுதான் நம்ம பாயிண்டர் அரேன்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்டர் டு அன் அரே. இதே நாங்கள் பேரந்தசிஸ் கொடுக்காம கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு அவுட்புட் எப்படி வருது, அட்ரஸ் தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் ப்ரெசிடென்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதனால் நம்மளுக்கு வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஸ்டார் எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒன்று வேல்யூ வருது. ஸோ பார்த்திங்கன்னா 10800 வருது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு பேரந்தசிஸ் போட்டு இதோட வேல்யூ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த அட்ரஸில் இருக்க வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இப்போ ரன் பண்ணோம்னா கரெக்டாக அப்ளை மாதிரி இப்போ நம்மளுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிரும், the value of B. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி என்ன பாயிண்டர் அரேனா என்ன, பாயிண்டர் டு அன் அரேனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.